NCERT Grade 12 Chapter 10 Halo Alkanes and Halo Arenes உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 10.10 Predict all the alkenes that would be formed by dehydrohalogenation of the following halides அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So and with the sodium ethoxide in ethanol and identify the major alkene அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் அது என்னது டீஹைட்ரோஹாலஜினேஷன். அப்போ ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஹாலஜனும் வெளியே போகுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இட் வில் ஃபார்ம் சி டபுள் பாண்ட் சி. இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாமே ஃபஸ்ட்டு ஐயூபிஎஸ்சி நேமிங்கில் இருக்குது. அதை முதல்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்ட்ரக்சர்ஸாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சைக்ளோ ஹெக்சைன் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அதோடைய மேஜர் என்னது ரூட் வேர்ட் சைக்ளோ ஹெக்சைன். அதில் ஒன்னில் மெத்தில், ஸோ CH3 அண்ட் ஒன்னில் என்ன இருக்குது நமக்கு ப்ரோமோ இருக்குது BR. ரைட்டா? இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு BR மைனஸை ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும், இங்கே நம்ம ரீஏஜென்ட்ஸ் எல்லாமே என்னது அதே நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். ETONA ETOH போட்டுக்கலாம். ரைட்? அப்போ ரிமூவ் ஆனோன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், CH3 இங்கே ப்ளஸ்ன்னு வரும், இங்கே என்ன ஆயிரும் BR மைனஸ் நமக்கு வெளியே போயிடுது. இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது பீட்டா பொசிஷன். அதாவது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். சிமெட்ரிக்கல் அண்ட் ரெண்டு பீட்டா பொசிஷன் இருக்குது. ஸோ இது ஒரு பீட்டா இது ஒரு பீட்டா. இது ரெண்டுலேருந்து எங்கே வேணால் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிக்கலாம். எங்கே ரிமூவ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும், சேம் ப்ராடக்ட் தான் வரும். ரைட்? அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த சைட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நமக்கு CH3 டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்ன ஆயிரும் நமக்கு இந்த சைட்லேருந்து நமக்கு என்ன ஆயிடுது, மைனஸ் H+ வெளியே போயிடுது. அப்போ இந்த H+ம் BRம் போகுது இல்லையா, அது நமக்கு என்ன வெளியே வந்துடுது, HBRஆ வெளியே வருது. எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய BR இங்கே கூட H. ஸோ நமக்கு என்ன ஆயிரும், HBRஆ வெளியே வந்துடும். ரைட்? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஒன் 2-chloro-2-methyl-butane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம எழுதிக்கலாம். பியூட்டேன் அப்படின்றது ரூட் வேர்டு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ரைட் த ரூட் வேர்டு ஹியர். ரைட்? 2-chloro-2-methyl. ஸோ செகண்டில் அகெயின் இங்கே Cl அண்ட் இங்கே நமக்கு என்ன இருக்கும், செகண்டில் ஒரு மெத்தில் CH3. ரைட்? அப்போ இங்கே என்ன நமக்கு இங்கே CH3 இங்கே CH2 இங்கே CH3. இதுதான் அது 2-chloro-2-methyl பியூட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, வி கேன் டேக் Cl மைனஸ் நம்ம வெளியே எடுத்துலாம். ஏன்னா ஹாலஜனேஷனால மைனஸ் வெளியே போயிருச்சு, மைனஸ் Cl மைனஸு. ஸோ அப்போ நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். CH3 இங்கே ஆயிரும் C+, இங்கே என்ன நமக்கு CH2 CH3 அப்படின்னு இருக்கும். இங்கே மேலே என்ன இருக்கும் அப்படின்னா CH3 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? இப்போ இங்கே நமக்கு ரெண்டு பாசிபிளான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னது, ஏன்னா இதில் பீட்டா பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீட்டா அண்ட் இது ஒரு பீட்டா. சரிப்பா? இதை பீட்டா டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதில் ரெண்டுலேருந்து எங்கே வேணால் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே பீட்டாலேருந்து ரிமூவ் ஆகுது. இந்த பாத்தையை பார்த்தீங்கன்னா பீட்டா டேஷ்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ பீட்டா டேஷ்லேருந்து நான் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா, அதாவது இங்கேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் CH2, அடுத்து நான் இந்த இடத்துல CH2 CH3 அப்படின்னு வரும். அதே நான் பீட்டாலேருந்து இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் CH3 C டபுள் பாண்ட் CH3 என்ன வரும் நமக்கு CH3 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பாசிபிள் ப்ராடக்ட் இருக்குது. இதில் எது மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு டபுள் பாண்டட் கார்பனில் எத்தனை அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த கார்பனில் ரெண்டுமே ஹைட்ரஜன், இந்த கார்பனில் ரெண்டு குரூப்புமே எப்படி இருக்குது, கார்பன் குரூப்பாக இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவோம், நம்ம டை சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் செக் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மொத்தம், அப்போ ட்ரை சப்ஸ்டியூட்டட். ஸோ அப்போ இங்கே ட்ரை. மோர் சப்ஸ்டியூட்டட் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சைஸ் ஆஃப் குரூப் படிச்சிருப்போம். அப்போ என்ன ஆகும், இது நமக்கு மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், இது நமக்கு என்ன ஆயிரும், மைனர் ப்ராடக்ட் ஆயிரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2,2,3 ட்ரைமெத்தில் 3-bromo-pentane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பென்டேன் எழுதிக்கலாம். 5 கார்பன் எழுதிட்டேன். அதில் 2,2,3 ட்ரைமெத்தில்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இது 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ரெண்டுலேயுமே எனக்கு என்னது CH3. ஸோ இங்கே ஒரு CH3 அண்ட் 3லே என்ன இருக்குது, BR இருக்குது. ஸோ மிச்ச வேலன்ஸே நம்ம என்ன பண்ணிடலாம், ஹைட்ரஜனை வச்சு ஃபில் பண்ணிடலாம். இதுதான் அவங்க கொடுத்த காம்பவுண்டு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு BR மைனஸை நம்ம வெளியே எடுத்துடலாம், மைனஸ் BR மைனஸ். அப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? கவனிங்க, டீஹைட்ரோ ஹாலஜினேஷன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன் வெளியே போகும். ஃபஸ்ட்டு ஹாலஜன் வெளியே எடுத்துகிட்டு என்ன ஆயிரும் நமக்கு, இட் வில் ஃபார்ம் அ கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். அப்போ என்ன ஆயிரும் CH3 நமக்கு
சி ப்ளஸ் இங்க நேரம் அகைன் CH3 இங்க CH2 CH3. இப்ப பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன். இப்ப பீட்டா பொசிஷன் பாருங்க. இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா. ஸோ இதெல்லாம் பீட்டா டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்? 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். போன எக்ஸாம்பிள் மாதிரியே. பீட்டாக்கு ஒரு பாத்வே அண்ட் பீட்டா டேஷ்க்கு ஒரு பாத்வே. ஸோ இது பீட்டா, இது பீட்டா டேஷ்க்குரிய பாத்வே அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ரைட்டா? அப்ப கவனிங்க. எனக்கு பீட்டால இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகுது. இப்ப பீட்டால இருந்து ரிமூவ் ஆனா என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. CH3 C CH3 2 times. So C double bond C இங்க எனக்கு CH3 இங்க CH CH3ன்னு வரும். ரைட்டா? இப்ப இதுக்கு எத்தனை சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. 1 2 ரைட்டா? இங்க 1 3. ஸோ அப்ப இது என்னது? ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்ப இதே நான் பீட்டா டேஷ்ல இருந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. CH3 C அடுத்த நேரம் நமக்கு CH3 2 times. ரைட்டா? அடுத்து என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் CH2 இங்க மேல நமக்கு என்ன இருக்கும்? C2H5 இருக்கும். நான் சேர்த்து எழுதிட்டேன். இப்ப இங்க பாருங்க நமக்கு இங்க எத்தனை சப்ஸ்டிடியூட்டட் இருக்கு? 1 2 டை சப்ஸ்டிடியூட்டட். அப்ப எது மேஜரா இருக்கும்? இந்த ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் தான் மேஜரா இருக்கும். அப்ப இது மேஜர். இது நமக்கு என்ன வரும்? மைனர் ப்ராடக்ட்டா வரும். ரைட்? ஸோ இத பீட்டா எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீட்டா பொசிஷன்ல இருந்து எலிமினேட் ஆகுறதுனால. அப்ப இந்த மாரி நமக்கு 2 பீட்டா பொசிஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு 2க்குமே மேஜர் அண்ட் மைனர் பார்க்கணும். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, சைஸ் ஆஃப் ரூல் அப்படின்றது தான். ஸோ மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்றது தான் இது. அப்ப இங்க ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் எப்படி சொல்றோம் பாருங்க. 3 சப்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கு? நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது 1 இது 2 சரியாப்பா? இது 3 ரைட்? இங்க டை சப்ஸ்டிடியூட்னா இதெல்லாம் சேர்த்து 1 ரைட்? இது 1 2 ஸோ இது டை சப்ஸ்டிடியூட் அவ்வளோதான். மிச்சம் 2 ஹைட்ரஜனா தான் இருக்கு. அப்ப 3 சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறது நமக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும். ரைட்? அவ்வளோதான். தேங்க் யூ.